ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு இன்றைக்கு என்னென்று சொன்னால், இன்றைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு தான். இது கூடுதலாக எங்களோட ஊரில் 1980களில் பின்னிறங்களில் கொண்டு கரண்ட் சுண்டல் கொண்டு கொடுப்பார்கள். அது மழை காலங்களில் என்று சொன்னால் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு மழை என்ற வழியாக நானும் செய்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு மழைக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வெளியிலலாம் சரியான மழை. இன்றைக்கு நான் காருக்கு உள்ளே நின்று பேசுகின்றேன். ஏன்னு சொன்னால் மழை இருக்கிறபடியாக அதுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி வெளியில் போக போகிறோம். அதானபடியாக இந்த கரண்ட் சுண்டலை கொண்டு போக போகிறோம். ஆனால் கூட இங்கே என்னென்றால் எங்கேயும் வெளியில் பார்க்குக்கு போகிறது அல்லது கடற்கரைக்கு போகிறது, கடற்கரையில் குளிக்கிறது அல்லது இங்கே சேர்ச்சிகளுக்கு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த கரண்ட் சுண்டல் இருக்கலாம் அதை செய்து கொண்டு வருவோம். நூடுல்ஸ் எல்லாம் செய்து கொண்டு போவோம். அப்படி நிறைய சாப்பாடுகள் செய்து கொண்டு போவோம். எல்லோரும் ஒரு 4 ஃபேமிலியாக சேர்ந்து போய் சில கொண்டாட்டங்களுக்கு போவோம். இப்போ சேர்ச்சிகளுக்குள்ள கியூபெக் சேர்ச்சினால் அல்லது வேறு எங்கேயும் சேர்ச்சிகள் மற்றது இடங்கள், பெரிய இடங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் அங்கே நாங்கள் இந்த சுண்டல் கொண்டு போவோம். வாங்க எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இடைவெளியில் சம்மர் துவங்கின முடியும். அங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், ஒரு சின்ன மாங்காய், அடுத்தது என்னென்னு சொன்னால் தேங்காய் சொட்டு, அதோட கருவேப்பிலை, எங்களை வீட்டை காய்ஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. அதோட ஃப்ரெஷ்ஷான இல்லை கருவேப்பிலை மரத்துலேருந்து பிடுங்கி போடுங்கோ. மற்றது கடலை ஒரு 10 மணித்தியாலம் ஊற வச்சு அதை நல்லா உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கணும். இதே அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு இதுக்கு ஓயில் ஒரு 2 தேக்கரண்டி ஓயில் விடணும். மற்றது மீடியம் ஒரு வெங்காயம், உங்களுக்கு ரொம்ப வெங்காயம் வேணுமெண்டா 2 வெங்காயம் போடலாம். நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான தாளிதம் போட போகிறேன். இதுக்கு பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்தது கடுகு, இதெல்லாம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை வதக்கணும். இதுக்கு செத்தன் மிளகாய் ஒரு 5 செத்தன் மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் போடணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு போடணும். அதோடு இதுக்கு தேவையான கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருக்கணும். ஒரு 10 இலை போடணும். அதோட மாங்காய் நல்ல சின்ன மாங்காயாக நல்ல மாங்காயாக இருக்கணும். நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு அந்த மாங்காயம் போடணும். உங்களுக்கு இப்போ நல்லா நீட்டாயம் கட் பண்ணணும்னு சொன்னால் நீட்டாயம் கட் பண்ணி போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் பிடிப்படுதோ அதே கணக்கு கட் பண்ணி போடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கி போட்டு என்னென்னா பாருங்கள், மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மற்ற காஞ்ச மிளகாய், இதோடு நீங்கள் உங்களுக்கு மோர் மிளகாய் இருந்தாலும் போட்டால் நல்ல டேஸ்ட் உண்டா கொடுக்கும். இதோட கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மற்ற கடுகு எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கினா அவ்வளவு டேஸ்ட் உண்டா கொடுக்கும். இப்போ வேறுங்க எல்லாம் சேர்த்து வதக்குறேன். புளி உரைப்பு எல்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்னு சொன்னால் சில்லி பவுடர் ஒரு தேக்கரண்டி சில்லி பவுடர் போடலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல உரைப்பு வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் போடலாம். மாங்காய்க்கு போட்டால் மாங்காய், உப்பு, மற்றது சில்லி பவுடர் இது இவ்வளவும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். இப்போ இந்த கடலை நான் இப்போ அவிச்சு வச்சுருக்கிறேன். 10 மணித்தியாலம் ஊற வச்சு இப்போ அதுக்கு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினால் நல்ல கமகமான்ற ஒரு வாசம் வருகின்றது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் மழைக்கு இங்கே மழை இப்போ பெய்து கொண்டு இருக்கின்றது. இப்போ 2 நாளாக மழை பெய்கின்றது. அதுக்காண்டி நான் இன்றைக்கு கடலை செய்து வச்சுக்கிறேன். இந்த கடலை கூடுதலாக நல்ல சத்து, உடம்புக்கு நல்ல சத்து கூடுதலாக. பாருங்கள், இந்தியன் மக்கள் இந்த கடலை தான் சாப்பிடுவார்கள். ஏனென்றால் எல்லா இதுவும் இருக்குது, சத்து எல்லாம் இருக்கின்ற. அதனுடைய சாப்பிட்றவர்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். இதை செய்து பார்த்து போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பார்க்கும்போது நல்ல கலராக இருக்கின்றது. நல்ல சாப்பிடணும் போல ஒரு
எண்ணம் வருன்றது. நான் இது என்ன செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு நான் ஒரு லேக் ஒன்றுக்கு போக போகிறேன். அந்த லேக்குக்கு தான் நான் இப்போ இது பண்ண போகிறேன். என்னென்னா கொண்டு போக போகிறேன். கொண்டு அங்கேயே வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஏன்னாண்டே நல்ல மழை பெய்யுது. அதனால் வழியாக இந்த லேக்குக்கு இந்த சுண்டலை கொண்டு போனால் செம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டு 2 லேக்கில் நடந்து போட்டும் வரலாம். இந்த பின்னேரன் டீயும் குடித்து சாப்பிட்லாம். அதோட வந்து ஒரு தேசிக்காய் புளி இதுக்கு விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். அத்தோட என்னென்னு சொன்னால் தேங்காய் சொட்டை கொஞ்சம் அப்படியே தேங்காய் சொட்டு கணக்கு எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து சின்ன வட்டி வச்சுருக்கணும். அதையும் போடணும். கூடுதலாக கரஞ்சுண்டல் வந்து தேங்காய் சொட்டு தான் போடுறவங்க தேசிக்காய் புளி போட்டு செய்யணும். அவ்வளோ டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். இப்போ பாருங்க எல்லாம் செய்தாச்சு. எல்லாம் சீனி ஆயிட்டுது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இனி என்ன செய்யணும் மனசுக்கு நாளினி நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கணும். சுண்டல் ரெடி. வீட்டிலே செய்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எல்லா சத்துக்களும் இருக்கிறது. இப்போ பாருங்க நான் வந்து லேக்கில் இருக்கிறேன். இப்போ சாப்பிட போகிறேன். இது வந்து நான் கொண்டு வந்தேன். ஒரு சின்ன டிஷ்ஷில் கொண்டு வந்தேன். நான் என்ன பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிறவே பார்க்கணும் என்னவோ டிஷ்ஷை கொண்டு வந்து சாப்பிட்றேன். ஆனால் நல்ல ஒரு குருவி சத்தம் கேட்குது. இந்த லேக்கில் நல்ல வித்தியாசமான குருவி எல்லாம் வெறுங்க பாருங்க. அந்த லேக்கை பாருங்க. இந்த லேக் வந்து என்னென்னு சொல்லிட்டேன்னா இதுவான் பெட்டியூர் கடலில் போய் முடிகிற லேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லேக் வந்து மொன்ட்ரியலை சுற்றி ஓடும். நன்றி, வணக்கம். இங்கே கூட வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறது தான். நீங்கள் வாங்க பிடிச்சிருக்கு. எனக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். வாங்க போவோம். இங்கே நல்ல ஒரு இயற்கை